அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th ஸ்கூல் புக் தமிழ் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து ஒரு 75 கேள்விகள், பாடத்திட்டத்தின்படி ஒரு 25 கேள்விகளும், மொத்தம் 100 கேள்வி தமிழில் பார்க்க இருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலாம். கருமம் சிதையாது கண்ணோட வல்லாருக்கு உரிமை உடைத்து உலகு. சரியா? தான் எடுத்துக்கொண்ட காரியம் குறைவுறாமல் அதனிடத்தில் முழு கவனையும் செலுத்துபவருக்கு இந்த உலகமே உரித்தானதாக மாறும். இல்லையா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின். ஒப்பில்லா கூழிட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? விவேக சிந்தாமணி, ஆப்ஷன் பி. சரியா? ஸோ 10th புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ காசி காண்டம்ன்ற நூலில் பார்த்துருப்போம். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கோடிட்டாலும் ஒன்பதே அமிர்தமாகும் முப்பழமோடு பாலன்னும் முகம் கடந்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும் தானே அப்படின்ற பாடலிருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் போகலாமா? கீழ்காண்பவற்றுள் வேறுபட்டது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுதுகள், கற்பாவை, கோடை வயல். சரியா? ஸோ இது யாருடைய நூல்லேருந்து கேட்டிருக்காங்க? உமா மகேஸ்வரி அவருடைய நூல்கள்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நட்சத்திரங்களின் நடுவே வெறும் பொழுதுகள், கற்பாவை மூணுமே அவங்களுடைய தான். ஸோ கோடை வயல் இது நம்ம தீசோ வேணுகோபால். சரியா? ஸோ வேறுபடுத்தல் தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் சி. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. மலையை யானையாகவும் மலையின் எழும் பல்வகை ஓசைகளை அதன் மதம் என்றும் விளங்கும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ மலையை யானையாகவும் மலையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு ஓசைகளை அதனுடைய மதம்னு விளக்கக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ எந்த நூல்? மலைபடுகடாம். மலைபடுகடாமுடைய இன்னொரு பெயர் தான் என்ன? கூத்தராற்றுப்படை. இல்லையா? ஸோ எத்தனை பாடல்களை கொண்டது? 583. இல்லையா? ஸோ அடுத்து 4வது கேள்வி பாருங்க. இன்மையில் இன்னாதது யாதெனின் என வள்ளுவர் கூறுவது யாது? சரியா? இன்மைனா என்ன? வறுமை. இன்னாதது இன்மை வறுமையை விட கொடியது எது அப்படின்னு கேட்குறார். சரியா? ஸோ இது எந்த அதிகாரத்தில் வருது? நல்குறவுங்கிற அதிகாரம். அதிகாரம் 105. சரியா? ஸோ குறள் என்ன? இன்மையில் இன்னாதது யாதெனின், இன்மையே இன்னாதது. ஸோ வறுமையை விட துன்பம் தரக்கூடியது எதுதான்? அந்த வறுமை தான் அப்படின்றார். இல்லையா? ஸோ எதை சொல்கிறாரு? வறுமையை தான் சொல்கிறார். சரியா? ஸோ 4வதுக்கு ஆப்ஷன் ஏ. 5வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1. சிங்கீரை செடி காற்றில் ஆடுவதை போன்று குழந்தையின் தலை 9 முதல் 12ஆம் மாதங்களில் மென்மையாக அசைத்து செங்கீரை பருவம். சரியா? ஸோ தலையை 9லேருந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. 5லேருந்து 6வது மாதத்தில் குழந்தை அழகாக தலையை அசைக்குது இல்லையா? அதை சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூற்று தப்பாக இருக்குது. இப்பருவத்தில் குழந்தை தன் இருக்கை ஊன்றி ஒரு காலினை மடக்கி மற்றொரு காலினை நீட்டி தலையை நிமிர்ந்து முகமசைத்து ஆடும். சரியா? ஸோ செகண்ட் ஒன் சரியாக தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஒன் தவறாக இருக்குது. ஸோ 5வதுக்கு ஆப்ஷன் பி. 6வது கேள்வி பாருங்க. ஆழ நெடுந்தரை யாறு கிடந்திவர் போவாரோ என்ற குகனால் கூறப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யாரு? பரதன். சரியா?
ஸோ ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வெல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு குகன் இப்போ சொல்கிறார் இல்லையா. ஸோ ராமன் காட்டுக்கு போயிட்டாரு. ஸோ ராமனை தேடி பரதன் வரார். அண்ணன் காட்டுக்கு போகக்கூடாது, நம்ம போய் அண்ணனை கூப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு பரதன் வராரு. சரியா. ஸோ அது பரதன் வர்றது குகனுக்கு தகவல் தப்பாக வருது. அண்ணனை காட்டுக்கு அனுப்புனதும் இல்லாமல் அண்ணன் மீது போர் தொடுத்து பரதன் வரான் அப்படின்ற ஒரு செய்தி குகனுக்கு வருது. ஸோ வந்தவுடனே குகன் கோவத்தில் இந்த பாடலை பாடுறார். இந்த ஆறை கடந்து போயிடுவானா, பரதன் போயிடுவானா, இந்த அவன் கொண்டு வர படைகள்லாம் பார்த்து பயந்து போகிற வில்லாளனா நான், என்னை தோழன்னு சொன்னார் ராமன் இல்லையா. இந்த தோழனாக ஏற்றுக்கிட்டவர், என்னனையும் ஒரு தம்பியாக ஏற்றுக்கிட்டவர் இல்லையா. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு மேலே போர் துடக்க இவனுங்க வரானுங்க. இவனுங்களை இந்த கடல் தாண்டி நான் போகட்டா நான் செத்து போயிருக்கலாமே அப்படின்னு என்னை திட்டமாட்டாங்களா எல்லாம் அப்படின்னு கேட்குறார் இல்லையா. அந்த பாடல் தான் இது. ஸோ பாடல் வரி முக்கியமான இடத்த பெறுது இல்லையா. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுட்டாலே போதுமானது, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. இன்னொரு வாட்டி அந்த பாடலை படிக்கிற பாருங்கள். ஆழ நெடுந்தரை யாரு கடந்து இவர் போவாரோ, இந்த ஆறை கடந்து போயிடுவானா, வேட நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாலோ. சரியா. இந்த படைகள்லாம் கண்டு நடுங்கிற அளவுக்கான வில்லாளனா நான், தோழமை என்று அவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, அவர் தோழமைன்னு என்ற சொல்லு ஈடான சொல் இருக்கா, ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ இல்லையா. ஸோ ஆறாவது ஆப்ஷன் சி, பரதன் தான் சொல்கிறார் இல்லையா. பரதனை பற்றி சொல்கிறார். ஸோ ஏழாவது கேள்வி பாருங்கள். ஸோ சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. விருட்சி அப்படின்னா என்ன, நற்சொல். மால்னா திருமால். நேமி சக்கரம். சுவல்னா தோல். ஸோ 3, 1, 4, 2 இல்லையா. ஸோ ஆப்ஷன் டி, ஏழாவதுக்கு ஆப்ஷன் டி. எட்டாவது கேள்வி பாருங்கள். பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு சொன்னது யார், கவிமணி தேசிய விநாயகனார் தான். கரெக்டு தான். மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா. ஸோ பாரதிக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் வா ராமசாமி ஐயர் இல்லையா. வாரா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு எட்டயபுர அரசர் பாரதிங்கிற பட்டத்தை தான் கொடுத்துருப்பார் இல்லையா. ஸோ செகண்ட் ஒன் தான் தவறானதாக இருக்குது. மற்றது எல்லாமே சரிதான். காடுகமழும் கற்பூர சொற்கோ பாரதிதாசன் தான் சொன்னார் இல்லையா. சித்துக்கு தந்தை செந்தமிழ்த்தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மறவன், இது எல்லாமே பாரதிதாசன் பாரதியாருக்கு கொடுத்த சிறப்பு பெயர்கள் தான் இல்லையா. ஸோ அடுத்து பாரதியாரை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் இல்லையா. ஸோ தவறானதாக எதுதான் இருக்குது, ஆப்ஷன் பி, மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் எட்டயபுர அரசர் அல்ல, வா ராமசாமி. சரியா. 9வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரியா. ஸோ வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இடுக்கி இல்லை, பாலக்காடு இல்லையா. ஸோ செகண்ட் ஒன், இங்குள்ள இறைவனான சோமசுந்தர பெருமாளை தந்தையாக உருவகித்து குலசேகர ஆழ்வார் பாடியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இறைவன் யார், உய்யவந்த பெருமானை. உய்யவந்த பெருமாளை தந்தையாக இல்லை அன்னையாக உருவகித்து. சரியா. ஸோ ரெண்டுமே இங்கே தவறாக தான் இருக்கு, அனைத்தும் தவறு. ஆப்ஷன் டி.
ஸோ 10வது கேள்வி பாருங்கள். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தின் எந்த பகுதியில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்த பகுதியில்? முதலாயிரத்தில் இடம்பெறுகிறது. சரியா? ஸோ 10வதுக்கு ஆப்ஷன் ஏ. 11வது பாருங்கள். துரை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். சண்முக சுந்தரம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் தமிழழகனார். முத்தையா நம்ம கண்ணதாசனுடைய இயற்பெயர். முகமது ரபி நாகூர் ரூமி. இல்லையா? ஸோ 3, 1, 4, 2 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ 12வது கேள்வி பாருங்கள். இடைக்காடனாரை அவமதித்த பாண்டிய மன்னன் யார்? சரியா? திருவிளையாடற் புராணம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இடைக்காடனாரை அவமதித்த பாண்டிய மன்னர் யார்? குலேச பாண்டியர். இல்லையா? 12 ஆப்ஷன் சி. 13 பாருங்கள். திருவிளையாடற் கதைகள் எது முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ சிலப்பதிகாரம் காலம் தொட்டே திருவிளையாடற் புராணம் கூறப்பட்டு வருகிறது. சரியா? ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடற் புராணம் தான் புகழ்பெற்றதாக இருக்குது. ஸோ 13 ஆப்ஷன் பி. சிலப்பதிகாரம் காலம் தொட்டே திருவிளையாடற் கதைகள் கூறப்பட்டதாக வருது. சரியா? ஸோ 14வது கேள்வி பாருங்கள். மாசர விசித்த வார்புற வல்பின் என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த நூல் புறநானூறு. சரியா? ஸோ மோசிகேரனார் பெருஞ்சேரல் இரும்பொறையினுடைய அரசு கடலில் கண் அயர்ந்துடுறாரு. ஸோ பெருஞ்சேரல் இரும்பொறை மோசிகேரனாருக்கு கவரி வீசுகிறார். இல்லையா? ஸோ அந்த நிகழ்வை சொல்லக்கூடிய பாடல் வரி. சரியா? ஸோ 14 ஆப்ஷன் ஏ. 15 கிங்கினினா என்ன? காலில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. குண்டலம் காதில் அணிவது. சுழி தலையில் அணிவது. இல்லையா? ஸோ ஏக்கு 3, 4, 1, 2 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. 16வது கேள்வி பாருங்கள். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவர். கிபி 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவரின் பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? யார்? நம்முடைய கம்பர். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைக்களப்புலவராக இருந்திருக்கிறார். 12ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் தான். சந்தனயம் மிக்கவை. இல்லையா? ஸோ இங்கே எல்லாமே 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான். சரியா? ஸோ ஜெயங்கொண்டார் மட்டும் 1ஆம் குலோத்துங்கன் அவைக்களப்புலவராக இருந்திருக்கார். சரியா? ஸோ 16 ஆப்ஷன் டி. 17 பாருங்க. கூப்பா ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் தொகுக்கப்பட்ட நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அகலிகை, ஆத்ம சிந்தனை இது ரெண்டும் ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் தொகுக்கப்பட்ட நூல்கள். பாரத தேவி, கிராம ஊழியன், பாரதமணி. சரியா? இது 3மே அவருடைய இதழ்கள், அவர் பணியாற்றிய இதழ்கள். சரியா? ஸோ 17 ஆப்ஷன் பி. 18 பாருங்க. திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயர் கொண்டவர் யார்? சரியா? கோப்பர கேசரி, திரிபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டப்பெயர்களை பெற்றவர் 2ஆம் ராஜராஜ சோழன். சரியா? ஸோ 18 ஆப்ஷன் சி. மெய் கீர்த்திகள் அப்படிங்கிற பாடத்துல இருந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இல்லையா? ஸோ 19வது கேள்வி. காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக சென்றடைந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. இல்லையா? ஸோ எந்த இடம்? ஸோ சிலப்பதிகாரத்தில் சில பின்னாடி ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து கேட்டிருக்காங்க. எங்கே? கொடும்பாலூர். 19க்கு ஆப்ஷன் ஏ. 20வது கேள்வி பாருங்க. தீசோ வேணுகோபாலன் கும்பகோணத்தில் பிறந்தார். சரியா? ஸோ கும்பகோணத்தில் பிறந்தவர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தீசோ வேணுகோபாலன் எங்கே பிறந்தார்? திருவையாறில் பிறந்திருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக இருக்கு.
அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்திடில் உலகமில்லை என்னும் பாடல் வரியின் ஆசிரியர் ஆவார். ஆமாம். மணிபால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணியாற்றினார். சரியா? ஸோ 2, 3 சரியாக தான் இருக்குது. ஸோ அவர் பிறந்த இடம் திருவையாறு, கும்பகோணம் கிடையாது. கும்பகோணத்தில் பிறந்தவர் யார்? சரியா? ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 21 சேரமான் காதலி என்ற புதினத்திற்காக கண்ணதாசன் எப்பொழுது சாகித்ய அகாடமி விருதை பெற்றார்? சேரமான் காதலி. ஸோ சேர தாண்டவம் அப்படின்ற ஒரு நூல் பாரதிதாசன் ஐயாவால் இயற்றப்பட்டது. சரியா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சேரமான் காதலினா அது கண்ணதாசன், சேர தாண்டவம்னா அது பாரதிதாசன். சரியா? ஸோ சேரமான் காதலி 1980ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. சரியா? ஸோ 21 ஆப்ஷன் சி. 22 பாருங்க. கப்பலுக்கு போன மச்சான் யாருடைய நூல்? நாகூர். மீட்சி விண்ணப்பம் யார்? வேணுகோபால். திருக்கை வழக்கம் கம்பர். சகலகலா வள்ளிமாலை குமர குருபரர். இல்லையா? ஸோ 3, 1, 4, 2 3, 1, 4, 2 ஆப்ஷன் ஏ. 22க்கு ஆப்ஷன் ஏ. ஸோ 23வது கேள்வி பாருங்க. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அக்ஷய பாத்திரம். சரியா? ஸோ தலைவர்கள் மாறுவார்கள், தர்பார்னா அரசுகள் மாறலாம், ஆனால் தத்துவங்கள் மட்டுமே அக்ஷய பாத்திரம், தத்துவம் மட்டும்தான் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்றார். யாரு? கண்ணதாசன். ஸோ இங்கே யாருன்னு கேட்கல, இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது காலக்கணிதம். ஸோ அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ஸோ படித்து பாருங்கள். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப அழகான வரி. 23 ஆப்ஷன் டி. தலைவர் மாறுவர், தர்பார் மாறும், தத்துவங்கள் மட்டுமே அக்ஷய பாத்திரம். சரியா? ஸோ 24 தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சரியா? தேம்பாவணியோட பாடலின் எண்ணிக்கை அது 36, 15 இல்லையா? 33, 63 எது? திருவிளையாடற் புராணம். ஸோ தேம்பாவணி மொத்தம் 3 காண்டம், 36 படலம், 36, 15 பாடல்களை கொண்டது. சரியா? ஸோ 24 ஆப்ஷன் பி. 25 பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறானதை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தவறானதை கேட்டிருக்காங்க. ஸோ தேம்பாவணியை இயற்றியவர் கான்ஸ்டன்டாஸ் ஜோசப் பெஸ்கி இல்லையா? அவருடைய இயற்பெயர் என்ன? வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டாஸ் ஜோசப் பெஸ்கி. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சரியா இருக்கு. செகண்ட், இவர் இஸ்மத் சன்னியாசி என்று அழைக்கப்படுகிறார். ஸோ யாரால? சந்தா சாஹிப். ஸோ சந்தா சாஹிப் தான் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற பட்டப்பெயரை வீரமாமுனிவருக்கு கொடுத்தவர் இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் சரியாக தான் இருக்குது. தேர்ட், தமிழில் முதல் அகராதியான சதுரகராதி என்னும் நூலை படைத்தவர் இவரே இல்லையா? இதுவும் சரிதான். அகப்பொருள் பாட்டியல் என்னும் இலக்கண நூலை படைத்துள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே தவறானது. அகப்பொருள் பாட்டியல் நூலை இயற்றியவர் திருக்குறுக்கை பெருமாள் கவிராயர் அப்படின்ற ஒருத்தர் தான் இதை இயற்றிருப்பார். சரியா? பெருமாள் கவிராயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 25 ஆப்ஷன் டி தான் தவறானது. 26 பாருங்க. அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் தூவான் என்பரியும் ஏதிலான் துப்பு. மேற்காணும் குரட்பாவில் அமைந்துள்ள அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை பொருள் படிச்சிடணும்னாலே ஈஸியாக நம்ம ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிடலாம். சரியா? அன்பிலன் அன்பு இல்லாதவன், ஆன்ற துணையிலன். சரியா? ஆன்ற துணையிலன்னா ஒரு துணையே இல்லாதவன். சரியா? துணை இல்லாதவன்.
தான் துவான். தான் துவான்னா வலிமை இல்லாதவன், தன் வலிமையே இருக்காது. துவான்னா வலிமை, துப்புன்னா வலிமைன்னு அர்த்தம் இல்லையா? அன்பிலன் ஆன்ற துணையிலன், ஒரு துணையை கொள்ளாதவன். தான் துவான் தானும் வலிமை இல்லாமல் இருப்பவன். என்பரியும் ஏதிலான் துப்பு. ஏதிலான்னா பகைவன் அர்த்தம். சரியா? ஸோ துப்புனா வலிமை தான். ஸோ எப்படி வலிமையான பகைவனை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறார். சரியா? அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பரியும் எய்தலான் துப்பு. அன்பில்லாதவன், துணையை கொள்ளாதவன், அவனும் வலிமை இல்லாதவன். இப்படிப்பட்ட ஒருத்தன் எப்படி ஒரு பகையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்குறார். சரியா? ஸோ இதிலிருந்து படைமாற்றுன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ படைமாட்சி 87வது அதிகாரம். சரியா? ஸோ அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து 27வது கேள்வி பாருங்க. எவை மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். சரியா? ஸோ எது மூணுனா, நாமம்னா நம்முடைய பெயர் இல்லையா? ஸோ எது மூணு நம்முடைய பெயரை அழிச்சிரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருன்னா, சினம், ஆசை, அறியாமை, இது மூணும் நம்முடைய பெயரை கெடுக்கும். காமம், வெகுளி, மயக்கம், இம்மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்றார் இல்லையா? ஆசை அவானா அறியாமை, வெகுளினா சினம். சரியா? ஆசை, அவா, வெகுளி இம்மூன்றும் நாமம் கெடக்கெடும் நோய் அப்படின்னு சொல்றார். ஸோ அதில் பொருள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ 27 ஆப்ஷன் ஏ. 28 பாருங்க. நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என படைக்கப்பட்ட காப்பியம் எது? சரியா? எது? சிலப்பதிகாரம். 29 ஃபர்ஸ்ட், சிறந்த அறக்கருத்துக்களை கூறும் நூல். சீவலமாறன் என பட்டப்பெயர் கொண்டவரால் இயற்றப்பட்டது. நருந்தொகை என அழைக்கப்படுகிறது. மேற்காணும் கூற்றுகளில் குறிப்பிடப்படும் நூல் இது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த நூல் வெற்றி வேட்கை. சிவலமாறன் பட்டப்பெயர் கொண்டவர் இல்லையா? ஸோ யார் அவர்? அதிவீரராம பாண்டியன். கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்ற வரி இவர் இயற்றியதான் இல்லையா? ஸோ வாயு சமிக்தை, நைடதம், திருக்கருவை அந்தாதி, இது எல்லாமும் அவருடைய நூல் தான் இல்லையா? ஸோ திருக்கருவை அந்தாதி குட்டி திருவாசகம்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ 29 ஆப்ஷன் டி. 30 பாருங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் என்பதை உணர்த்தும் பாடியுமிழ் பனிகடல் பருகி வளநேர்ப்பு கோடு கொண்டு அப்படின்ற பாடல் வரி படிச்சிருப்போம். ஸோ எந்த பாடல் வரி? முல்லைப்பாட்டு. சரியா? ஸோ 10 பாட்டிலே குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு இல்லையா? 103. 10 பாட்டிலேயே அதிகமான அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி 782 இல்லையா? ஸோ 30 ஆப்ஷன் சி. 31வது கேள்வி பாருங்க. அழுது அடியடைந்த அன்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்கிறோம்? மாணிக்க வாசகரை சொல்கிறோம் இல்லையா? ஸோ 31 ஆப்ஷன் பி. 32 பாருங்க. நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் யார்? சரியா? ஸோ யார் போற்றா? நம்ம பாரதியார் தான் இந்த கூற்றை சொல்றார் இல்லையா? நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்றார் இல்லையா? ஸோ கவிமணி சிலப்பதிகாரத்தை பற்றி ஒரு வரி சொல்லியிருப்பார். என்னது? தேனிலே ஊற்றிய செந்தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ 32 ஆப்ஷன் ஏ. 33 பாருங்க. கீழ்காண்பவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. ஸோ கம்பராமாயணத்திலிருந்து
கம்பராமாயணம் பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது. சரியா, கம்பராமாயணம் வந்து பெருங்காப்பியத்திற்குரிய இலக்கணங்களை முழுமையாக பெற்றது இல்லையா. 10,000 கவிதைகளை சத்தாக தந்த முத்தான கவிஞனுக்கு ஈடு என்னும் வித்தாகவில்லைன்னு நம்ம வாலி அழகா சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். செகண்ட், கற்போருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்த சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ் பண்பாடும் மிளிர்ந்துள்ளது கம்பராமாயணத்தில் இல்லையா. அதுவும் கரெக்டு தான். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாயணம் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ எதுவுமே தெரியலனாலும் இதுலேருந்தே நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க. சரியா, ராம அவதாரம் தான் சொல்லியிருப்பாரு. டி, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்களில் கம்பராமாயணமும் ஒன்று. சரியா, ஸோ திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொன்னவர் யாரு? செல்வகேசவ முதலியார் இல்லையா. ஸோ உலகின் அனைத்தும் அழிந்து விட்டாலும் கம்பனின் காவியமும் கம்பனின் ராமாயணமும் திருக்குறளும் இருந்தால் போதும், அனைத்தையும் மீட்டு விடலாம் அப்படின்னு சொன்னது யாரு? கால்டுவெல். சரியா, இது ரெண்டும் முக்கியமான வரிகள். ஸோ 33க்கு ஆப்ஷன் சி. ஸோ 34 பாருங்க. 8 தொகை நூல்களில் அகத்திணை நூல், 8 தொகை நூல்களில் உள்ள அகத்திணையை சார்ந்த நூல் இது. இதில் 5 திணக்குமான பாடல்கள் உள்ளது. சரியா, 5 திணைக்குமான பாடல்கள் இருக்கு. பன்னாடு தந்த மாறன் வழுதியால் தொகுக்கப்பட்ட நூல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ பன்னாடு தந்த மாறன் வழுதி அவரால் தொகுக்கப்பட்ட நூல் எது? நற்றிணை இல்லையா. ஸோ நற்றிணையை தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஸோ தொகுப்பிக்கப்பட்டவர் தான் பன்னாடு தந்த மாறன் வழுதி இல்லையா. ஸோ 34 ஆப்ஷன் ஏ. ஸோ குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ இல்லையா. தொகுப்பித்தவர் வந்து அறியப்படலை. சரியா, ஸோ அகநானூறுக்கும் ஐங்குறுநூறுக்கும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேருமே இருக்காங்க, தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே. சரியா, ஸோ 34 ஆப்ஷன் ஏ. 35வது பாருங்க. திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ ஒரித்தன்று, அது மண்பதைக்கும் உலகப் பொது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ திருக்குறள் வந்து ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியது அன்று, அது மண்பதைக்கும் பொது உலகத்திற்கே பொது அப்படின்னு சொன்னது யாரு? திருவி கல்யாண சுந்தரனார். சரியா, நம்ம திருவிக்கா தான் இதை சொல்லியிருக்கார். ஸோ 36வது கேள்வி ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தீப்பிழி எந்திரம் தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 10. சரியா, அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை அகல்வழல் பொழிந்தும் ஒருமிடத் துதவா ஓர் நிலம் புறநானூறு அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் திருவாசகம் இல்லையா. ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. சரியா, ஸோ 36 ஆப்ஷன் பி. 37 போலாமா. 37வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பெற்ற நூலாகும். ஸோ எந்த நூல்? நந்தி கலம்பகம். கலம்பக நூல்களில் முதலாக கருதப்படுகிறது. இந்நூலின் காலம் 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 11ஆம் நூற்றாண்டு இல்லை, 9ஆம் நூற்றாண்டு. ஸோ 1, 2 சரியா இருக்கு, 3வது தப்பா இருக்கு இல்லையா. ஸோ 37 ஆப்ஷன் ஏ. 38வது பாருங்க. கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்னும் பாடல் வரியின் ஆசிரியர். சரியா, ராமலிங்க அடிகளார். கலையுரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும்
கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக. நீங்கள் உருவாக்கிய கற்பனை நிலையென கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கண்மூடி வழக்கமெல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே புதையுண்டு போகட்டும் அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ 38 ஆப்ஷன் டி. 39வது பாருங்கள். பன்மடங்கு தீமையை உழையது என வள்ளுவரால் குறிப்பிடப்பட்டது எது? சரியா, பல மடங்கு தீமை உடையது அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பல்லார் பகைக்கொளலி பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் அப்படின்னு பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து ஒரு குறள் இருக்கு. ஓகேவா, இன்னொரு வாட்டி சொல்கிறேன் பாருங்க. பல்லாரை பகைக்கொளலி பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கையை விடல். சரியா, 10 பேரை பகச்சிக்கிறத விட 10 மடங்கு தீமையானது எது? நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது அப்படின்னு சொல்றார் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி. சரியா, நல்லவரின் நட்பை கைவிடுவது என்பது பல மடங்கு தீமையை உடையது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ 39க்கு ஆப்ஷன் பி. 40. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறாத நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா, இந்த உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமையும் சரி, உழைப்பும் சரி, துன்பத்தை பொறுக்கின்ற தன்மையும் சரி, இடையறாத நீண்ட பக்தி, நிலையான பக்தியையும் கொண்டவர் மாணிக்க வாசகரை தவிர அவர் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? ஜியு போப். சரியா, ஸோ 40 ஆப்ஷன் சி. இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு தன்னுடைய கல்லறையில் எழுத சொன்னவர் யாரு? ஜியு போப் இல்லையா. 41வது கேள்வி ஏலாதி. சரியா, ஸோ நூலாசிரியரை கேட்டிருக்காங்க. ஏலாதி இயற்றியவர் கனிமேதாவியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். திரிகடுகம் நல்லாதனார். சிறுபஞ்ச மூலம் காரியாசன் இல்லையா. ஸோ 2, 4, 1, 3 2, 4, 1, 3. ஸோ ஆப்ஷன் ஏ. 41க்கு ஆப்ஷன் ஏ. 42. சரியா, ஸோ 42 என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்காணும் கூற்றுகளை காண்க. திருவிளையாடற் புராணம் 36 படலங்களை கொண்டு இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 36 கிடையாது, 56 இல்லையா. ஸோ இதனை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கரெக்டு தான். இவர் 19வது நூற்றாண்டை சேர்ந்தவன் கொடுத்துருக்காங்க. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இல்லையா. ஸோ இவர் வேதாரண்ய புராணம், மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ 2, 4 இங்கே சரியாக இருக்கு இல்லையா. ஸோ 42 ஆப்ஷன் டி. 43 பாருங்கள். பரிபாடலில் எத்தனை பாடல்கள் உள்ளதாக உரையாசிரியர்களால் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஸோ பரிபாடலில் 70 பாடல்கள் இருக்கிறதாக உரையாசிரியர்களால் குறிப்பிடப்படுது. அதில் 24 தான் கிடச்சிருக்கு. ஸோ 22 கிடைச்சது, மீதி 2 வேறு நூல்களிலிருந்து மேற்கோள்களின் மூலமாக கிடைத்தது. சரியா, ஸோ 43 ஆப்ஷன் சி. 44. ஊரின் நடுவே நச்சுமரம் பழுத்தது போன்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, ஊரின் நடுவே நச்சுமரம் பழுத்தது போன்றது எது? சரியா, நன்றியில் செய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலேருந்து ஒரு குறள் இருக்கு. நச்சப்படாதவனின் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்றார். பிறருக்கு உதவி செய்யாதவனுடைய பெருஞ்செல்வமானது நடுவூருள் நச்சுமரம் பழுத்ததனை போன்றது அப்படிங்கிறார் இல்லையா. ஸோ ஆப்ஷன் பி, பிறருக்கு உதவாதவனின் செல்வம். அதை தான் சொல்றார். நச்சப்படாதவனின் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று அப்படிங்கிறார். சரியா, ஸோ 42 ஆப்ஷன் பி. 45வது கேள்வி பாருங்க. கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இழல் அப்படிங்கிறார். சரியா, ஸோ கொடுக்கிறது சில பேர்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, தான் அனுபவிக்கவும் மாட்டாங்க. சரியா, கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் எல்லாருக்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இழல்.
ஒருத்தனை குத்து உதவி செய்யணும், இல்லை தானாவது அனுபவிக்கணும். இது ரெண்டுமே இல்லாதவன் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறார். சரியா? ஸோ 45 ஆப்ஷன் டி. இதுவும் நன்றியில் செய்தல் தான். சரியா? நன்றியில் செய்தலே தொடர்ந்து அடுத்தடுத்த குறளை கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 46வது, முகுந்த மாலை என்னும் நூலை எந்த மொழியில் படைக்கப்பட்டது? சரியா? முகுந்த மாலை வடமொழியில் இயற்றப்பட்டிருக்கு. இந்த முகுந்த மாலையின் ஆசிரியர் யாரு? குலசேகர ஆழ்வார். சரியா? முதுமொழி மாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சரியா? அந்த முதுமொழி மாலை நூலின் ஆசிரியர் சிராபுராணத்தை இயற்றிய உமரபுலவர். சரியா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முகுந்த மாலை குலசேகர ஆழ்வார், முதுமொழி மாலை யாரு? உமரபுலவர். சரியா? ஸோ 47வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மலைபடுகடாமின் ஆசிரியர் யாரு? பெருங்குன்றூர் பெருங்கோசியனார்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பா இருக்கு. இதன் பாட்டுடை தலைவன் நன்னன் என்னும் குறுநில மன்னன். இது கரெக்டாக இருக்கு. இது 10 பாட்டு நூல்களில் ஒன்றாக கருதப்படுது. ஆமாம். இது கூத்தரை யானையாகவும் திணைச்சோற்றை மதமாகவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே தப்பாக தான் இருக்கு. ஸோ 1, 4 தப்பு, 2, 3 சரி. 47 ஆப்ஷன் பி. 48 பாருங்க. வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். சரியா? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். ஸோ மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஔவையாருடைய வரிகள் இது. சரியா? ஸோ திருக்குறள் பதம் மாதிரியே இருக்கேன்னு திருவள்ளுவரை போட்டுறாதீங்க. சரியா? இது ஔவையாருடையது. காற்றுங்கிற பாடத்தில் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ 48 ஆப்ஷன் ஏ. 49வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ நீதி வெண்பா என்ற பாடலின் ஆசிரியர் காபா செய்குத்தம்பி பாவலர். சரியா? ஸோ இவர் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்ற பாராட்ட பெற்றவர். சரியா? ஸோ 100 செயல்களை ஒரே நேரத்தில் செஞ்சதால அவர் சதாவதானி என்று பாராட்டப்பட்டிருக்கார். இவர் பெரிய புராணத்திற்கு உரை எழுதினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் இங்க தப்பார். எதுக்கு உரை எழுதினார்? சீரா புராணத்துக்கு. சரியா? பெரிய புராணம் கிடையாது. ஸோ 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறனையும் பெற்றிருந்தார். கரெக்டு தான். ஸோ தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அவர் சீரா புராணத்துக்கு தான் உரை எழுதினார், பெரிய புராணத்துக்கு இல்லை. சரியா? ஸோ 49 ஆப்ஷன் சி. 50வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இருபொருள் பட வருவது இரட்டொர மொழிதல் அணி. சரியா? ஆமாம். இரட்டை கிளவி என்றும் அழைக்கப்படுகிறது. சரியா? இரட்டொர மொழிதல் வேற, இரட்டை கிளவி வேற இல்லையா? ஸோ செகண்ட் ஒன் தப்பாக இருக்குது. இது செய்யுளில் மட்டுமே வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஒரு நடையிலும் இரட்டை கிளவி இரட்டொர மொழிதல் வரலாம். சரியா? ஸோ 4வது, ஆழிக்கு இணை என்னும் பாடல் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலிலிருந்து இடம்பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது சரியாக தான் இருக்கு. 1, 4 மட்டும் சரி. 50 ஆப்ஷன் சி. ஸோ 51 பொறுத்துக. பொம்மல். பொம்மல்னா என்ன? சோறு. இரடி. இரடினா திணை. இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்ற மலைபடுகடாமுடைய பாடல் வரையிலேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? கடுப்பு. கடும்பு. சரியா? அந்த பூவை கடும்போடு தனது சுற்றமோடு சூடிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? கடும்புனா சுற்றம். படுகர்னா பள்ளம் இல்லையா? ஸோ 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 ஆப்ஷன் சி. 51க்கு ஆப்ஷன் சி. சரியா? ஸோ 52, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ யாரு? க சச்சிதானந்தம். சரியா? 10ஆம் முதல் பாடல்லையே இந்த வரிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா?
ஸோ கம்பனின் மிடுக்கும் பாரதியின் சினப்போக்கும் யாரிடம் காணலாம் அப்படின்ற கேள்வி வரலாம். ஸோ அதுவும் க சச்சிதானந்தம் தான். சரியா? கம்பனின் மிடுக்கும் பாரதியின் சினப்போக்கும். சரியா? ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி, மறந்துடாதீங்க. 52 ஆப்ஷன் டி. 53 பத்துப்பாட்டில் அதிக அடியை உடைய நூல் இது. சரியா? ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, 782 அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. சரியா? ஸோ அடுத்து 54வது கேள்வி போகலாம். 53க்கு ஆப்ஷன் பி. 54வது கேள்வி பாருங்க. பாவலரேறு பெருஞ்சித்தனாரின் தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பிய இதழ்கள்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்ம பெருஞ்சித்தனாருடைய இதழ்கள் எது? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் இல்லையா? ஸோ 2 5 மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ 2 5 தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். ஸோ 54 ஆப்ஷன் டி. 55 பாருங்க. உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம் என்று காற்றை போற்றி பாடல் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? யார்? பாரதியார் இல்லையா? ஸோ எந்த பாடல்னு கேட்குறாங்க. ஸோ பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, சந்திரக்கையின் கதை, இது எல்லாமே பாரதியுடைய நூல்கள் தான் இல்லையா? ஸோ பாரதியார் கவிதைகள் இருந்து தான் இந்த பாடல் வந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 56 பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் நூல்களில் பொருந்தாதது கேட்குறாங்க. சரியா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரை மாணிக்கம், அவருடைய பொருந்தாத நூல் கேட்குறாங்க. சரியா? மகபுகு வஞ்சி, பாவிய கொத்து, பள்ளிப்பறவைகள், இது 3மே அவருடைய நூல் தான். சரியா? திருக்குறள் தமிழ் மரபுரை, திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் இவருடையது. சரியா? திருக்குறள் தமிழ் மரபுரை வந்து பாவாணர். சரியா? ஸோ திருக்குறள் தமிழ் மரபுரை வந்து பாவாணர், திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தான் வந்து பெருஞ்சித்திரனார். சரியா? ஸோ இதில் பொருந்தாதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. 56 ஆப்ஷன் பி. ஸோ 57வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ஆழிக்கு இணை என்ற இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் இயற்பெயர் வரதன் கொடுத்துருக்காங்க, கிடையாது, சண்முக சுந்தரம். சரியா? ஸோ 2 தமிழழகனார் என்றழைக்கப்பட்ட அவர் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் இலக்கண புலமையும் பெற்றிருந்தார். ஆமாம். அவர் 12 சிற்றிலக்கிய நூல்களையும் படைத்திருக்கிறார். ஆமாம். அவர் தமிழையும் கப்பலையும் இணைத்து இல்லையா, கப்பலும் கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழையும் கடலையும். ஸோ 1 4 தப்பாக இருக்குது, 2 3 சரியாக இருக்குது இல்லையா? ஸோ நான் 57 ஆப்ஷன் பி. ஸோ 58வது கேள்வி பாருங்கள். கீழ்காண்பவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சரியா? முல்லைப்பாட்டில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. ஆமாம். இது குறைந்த அடிகளை உடைய 8 தொகைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 பாட்டு. சரியா? ஸோ செகண்ட் ஒன் தான் தப்பாக இருக்குது, பி தான் தப்பாக இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல். ஆமாம். இது காவேரி பூம்பனினத்து பொன்வணிகனாரின் மகனார் நப்புதனார் அவரால் படைக்கப்பட்டது இல்லையா? ஸோ எல்லாமே சரி, பி தப்பாக இருக்குது. இங்கே 8 தொகைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? ஸோ 59வது கேள்வி. கீழ்காண்பவற்றுள் சரியானதுன்னு கேட்குறாங்க. சரியா? பாருங்கள். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 4ஆம் திருமொழியாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 4ஆ கிடையாது, 5ஆம் திருமொழியாக உள்ளது. சரியா? ஸோ இதில் 143 பாடல்கள் கொடுத்துருக்காங்க, கிடையாது, 105 பாடல்கள். ஸோ 145 பாடல்களை கொண்டது எது? நாச்சியார் திருமொழி. யாருடையது? ஆண்டாளுடையது இல்லையா? ஸோ 3வது, இதில் திருமலைச்சேரியில் உள்ள இறைவனை அன்னையாக உருவகித்துன்னு சொல்கிறாங்க. திருமலைச்சேரி கிடையாது இல்லையா? எந்த ஊர்? பாலக்காடு. இதன் ஆசிரியர் காலம் 8ஆம் நூற்றாண்டு. சரியா? இது மட்டும்தான் சரியாக இருக்குது. சரியா? ஸோ பழைய 10th புக்கில் 9ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க.
புது 10th புக்கில் 8ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம புது புக்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 59 ஆப்ஷன் டி. ஸோ கொஷினை பொறுத்தும் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும், சில டைம் பார்த்துக்கோங்க. ஸோ 59 ஆப்ஷன் டி. 60 583 அடிகளை கொண்ட 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ 2-3வது வாட்டி பார்க்குறோம். கூத்தராற்றுப்படை. மலைபடு கடாமுடைய அடிகள் தான் 583 இல்லையா? ஸோ 60 ஆப்ஷன் டி. 61வது கேள்வி பாருங்க. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு இல்லையா? 61 ஆப்ஷன் பி. ஸோ வானம், காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீர்லேருந்து பூமி இல்லையா? ஸோ 61 ஆப்ஷன் பி. 62 பாருங்க. குமரகுருபரர் மீது பற்று கொண்ட பாரதிதாசன் அவருடைய எந்த நூலில் குமரகுருபரரை பற்றி குறிப்பிடுகிறார்? சரியா? ஸோ குமரகுருபரரை பற்றி பாரதிதாசன் தன்னுடைய எந்த நூலில் குறிப்பிடுறாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நூல்? எதிர்பாராத முத்தம் அப்படிங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கார். சரியா? ஸோ 62 ஆப்ஷன் ஏ. 63 பாருங்க. நம்மாழ்வார் பற்றி கம்பர் இயற்றிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? நம்மாழ்வாருக்கு சடகோபர்னு ஒரு பெயர் இருக்கு இல்லையா? ஸோ சடகோபர் அந்தாதி அப்படின்னு நம்ம கம்பர் இயற்றிய நூல். சரியா? 63 ஆப்ஷன் சி. 64 போலாமா? 64வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சரியா? ஸோ 1. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட திப்பு சுல்தானிடம் உரையாற்றுவதற்காக 3 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்னு கொடுத்துருக்காங்க. அது திப்பு சுல்தான் கிடையாது, சந்தா சாஹிப். நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா அதை? ஓகேவா? சந்தா சாஹிப் தான் வந்து சந்தா சாஹிப்கிட்ட உரையாட தான் 3 மாதத்தில் வந்து உருது கற்றுக்கிட்டு இருப்பார். சரியா? ஸோ ஒரு முக்கியமானது இங்கேயும் தப்பாக கொடுத்து கேள்வி கேட்கலாம். 2. வீரமாமுனிவரின் எளிமையையும் துறவையும் கண்டு இவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்றும் பெயரை சந்தா சாஹிப் வழங்கினார். சரியா? இஸ்மத் சன்னியாசினா என்ன அர்த்தம்? தூய துறவி அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ 2வது மட்டும்தான் சரியா இருக்கு இல்லையா? ஸோ 64 ஆப்ஷன் பி. 65 பாருங்க. வன்மை இல்லை ஓர் ஒருமையின்மையால் என்ற கம்பரால் போற்றப்படும் நாடு எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஒன்றின் இருப்பை வைத்து மற்றொன்றை அடையாளப்படுத்தக்கூடிய யாருடைய யுக்தி போற்றத்தக்கது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரியா? ஒன்றினுடைய இருப்பை வைத்து மற்றொன்றினை அடையாளப்படுத்தக்கூடிய யுக்தி வந்து கம்பர். சரியா? இது ஒரு முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடல் வன்மை இல்லை ஓர் ஒருமையின்மையால், ரின்மை இல்லை செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரையாமையால், வன்மை இல்லை கேள்வி மேவலால், வெண்மை இல்லை கேள்வி மேவலால் சொல்கிறாங்க. சரியா? ஸோ வலிமை இல்லை, வன்மையினா கொடைத்தன்மை கிடையாது. ஏன்? அங்கே எல்லாரும் பணக்காரன். ரின்மை இல்லை, எவனும் வீரனே கிடையாது. ஏன்? எவனுமே சண்டை போட்டுக்க மாட்டான், அங்கே பகையே கிடையாது. சரியா? யாராவது மோதனா தானே பகைமை தெரியும், எவன் வீரன்னு தெரியும். உண்மை இல்லை பொய் உரையாமையால், அங்கே எவனுமே ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்படின்னா அங்கே எவனும் பொய்யே பேச மாட்டான், அதனால் அங்கே உண்மை இல்லை, பொய்யின்ற அடையாளமே அங்கே தானே வரும் இல்லையா? வெண்மை இல்லை கேள்வி மேவலால். சரியா? ஸோ அங்கே அறியாமையே கிடையாது, எல்லாரும் புத்திசாலிங்க தான் அப்படிங்கிறார் இல்லையா? ஸோ 65 எந்த நாடு? கோசல நாட்டை பற்றி சொல்கிறார் இல்லையா? ஸோ 65 ஆப்ஷன் டி. 66 பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. சிலப்பதிகாரம், இந்திர விழா ஓரெடுத்த காதை, மதுரை காண்டம்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது இல்லையா? புகார். மதுரை காண்டத்தில் 10 காதைகள் இடம்பெறுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க, கிடையாது. புகார் 10, மதுரை 13, வஞ்சி 7, மொத்தம் 30 ஆச்சா?
சிலப்பதிகாரத்துலேயும் 30 காதை, மணிமேகலையும் 30 காதை. இது 2022 குரூப் 4 கொஸ்டின் இல்லையா? ஸோ 66. ஸோ ரெண்டுமே தவறாக தான் இருக்குது இல்லையா? ஆப்ஷன் 1, 2 ரெண்டுமே தவறு. 66 ஆப்ஷன் பி. 67 பாருங்கள், பொறுத்துக இல்லையா? ஸோ 30 காதைகள் எது? சிலப்பதிகாரம். 36 படலம் தேம்பாவணி. 13 இலவகங்கள் சீவக சிந்தாமணி. 113 படலங்கள் கம்பராமாயணம் இல்லையா? ஸோ 2, 4, 3, 1 ஆப்ஷன் பி. 67 ஆப்ஷன் பி. 68 சரியா? ஸோ கீழ்காண்பவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேம்பாவணியில் தவறானது எதுன்னு பார்ப்போம். கிறித்துவின் முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவோன். ஆமாம் இல்லையா? வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் திருமுழுக்கு யோவோனுக்கு இட்ட பெயர் அருளப்பன் கொடுத்துருக்காங்க. சரியா? திருமுழுக்கு யோவோனுக்கு அருளப்பன் ஒரு பெயர் இருக்குது. ஆனால் வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் அப்படின்னு குறிப்பிடுறதால கருணையன்னா கொடுத்துருப்பார் இல்லையா? ஸோ பி தான் தவறாக இருக்கு இல்லையா? ஸோ சி பாருங்க, கிறித்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவோன், திருமுழுக்கு யோவோன். ஆமாம். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யோசேப்பு. சரியா? ஸோ இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே அருளப்பன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அருளப்பனும் அவருடைய பெயர் தான். ஆனால் வீரமாமுனிவர் தன் காப்பியத்திற்கு கொடுத்த பெயர் கருணை. சரியா? ஸோ 68 ஆப்ஷன் பி. 69 பாருங்கள், தேவர் ஆணையர் கயவர் எவ்வாறு? சரியா? தேவர் ஆணையர் கயவர் தாம் தாம் மேனவர் செய்தொழுகலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தேவர் நினைத்ததை செய்வாங்க, கயவரும் நினைத்ததை செய்வாங்க அப்படிங்கிறது. தேவர் நல்லதுக்காக, கயவர் தன் விரும்பியெல்லாம் செஞ்சு அழிவார்கள் அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ விரும்பியவற்றை செய்தல். 69 ஆப்ஷன் டி. சரியா? ஸோ கயமை 108வது அதிகாரம். சரியா? ஸோ ஆர்டிகல் 108 என்ன சொல்லுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா? இது 108வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள். நான் கேட்குறது 108வது ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுங்கள், அரசியலமைப்புலேருந்து. சரியா? ஸோ ஒரு முக்கியமானது அது. ஸோ 70வது கேள்வி, கீழ்காண்பவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க பிள்ளைத்தமிழில். 96 சிற்றிலக்கியங்களுள் 1 பிள்ளைத்தமிழ். ஆமாம். பருவத்திற்கு 10 பாடல்கள் என 100 பாடல்களை கொண்டது. ஆமாம். பெண்பால் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவம் கழங்கு, சிறுபறை, ஊஞ்சல்னு கொடுத்துருக்காங்க. சிறுபறை இல்லை, கழங்கு அம்மானை இல்லையா? சிறுபறை ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு உரியது. ஸோ சி தான் தப்பாக இருக்குது இல்லையா? ஸோ பாட்டுடை தலைவன் குழந்தையாக கருதி பாடப்படுவதாகும். ஆமாம் இல்லையா? முதல் பிள்ளைத்தமிழ் குலோத்துங்க பிள்ளைத்தமிழ் இல்லையா? ஸோ அதோடைய ஆசிரியர் யார்? அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். சரியா? ஸோ 71வது கேள்வி. 71வது கேள்வி பாருங்கள், கீழ்காண்பவற்றுள் தவறானதுன்னு கேட்குறாங்க. தேம்பா கூட்டல் அணி என பிரித்து வாடாத மாலை என்று பொருள்படுகிறது இல்லையா? ஆமாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி என பிரித்து தேன் போன்ற இனிய பாடல்களின் தொகுப்பு என்று பொருள்படுகிறது இல்லையா? ரெண்டுமே சரிதான் இல்லையா? இது 18ஆம் நூற்றாண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இல்லையா? இது 18 கிடையாது, 17 இல்லையா? வீரமாமுனிவரின் நூற்றாண்டு இது 17. அது ஞாபகம் வச்சிருந்தாலே இதை கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ ஸ்ரீ தான் வந்து தவறாக இருக்குது. கிறித்துவின் வளர்ப்பு தந்தையை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது. ஆமாம் இல்லையா? யோசேப்பு படித்தோம் இல்லையா? அப்போ தான். ஸோ 71 ஆப்ஷன் சி. 72 பாருங்கள், பொய்யாவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். இப்பாடல் வரை குறிப்பிடப்படுபவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியா? கம்பர் வந்து ராமனுடைய அழகை வந்து சொல்ல வர்றார். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யாவெனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மழை கடலோ மறிமுகலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா மழகுடையான் அப்படிங்கிற செய்யுள் வரியிலேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ மிடையாளொடும் மிளையானொடும், மிடையாள்ன்றது சீதை, மிளையானொடும்ன்றது இலக்குவன். சரியா? ஸோ 72 ஆப்ஷன் பி. 73 பாருங்க, அடிகள் நீரே அருளுக என்று கோவலன் கண்ணகியின் கதையை கூறியது யாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கூறியது யார் தான்? சீத்தலை சாத்தனார் தான் இல்லையா? ஸோ 73 ஆப்ஷன் பி. 74 கம்பரின் சமகாலத்தவர்களில் பொருந்தாதவர்னு கேட்குறாங்க. சேக்கிழார் 12 தான், புகழேந்தி 12 தான்,
ஒட்டக்கூத்தரும் 12 தான் இல்லையா. ஸோ பரணர் தான் இதில் வேறுபடுறார். ஸோ 74 ஆப்ஷன் டி. சேக்கிழாரும் கம்பரும் ஒட்டக்கூத்தரும் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் தான் இல்லையா. ஸோ 75 ஃபர்ஸ்ட் ஒன், முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்படுகின்றன. சரியா? ஆமாம், முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டே மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்படுது. கல்வெட்டின் இறுதி பகுதின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இறுதி பகுதியில் முதற் பகுதி. ஸோ எப்படிலாம் கேள்வி வருது பாருங்கள். மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எடுத்திழப்படும் வரிகள் மெய்கீர்த்திகள்னு சொல்கிறாங்க. எழுதப்படும் வரிகள் இல்லையா. ஸோ முதற் பகுதி, இறுதி பகுதி கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் தப்பாக தான் இருக்குது. முதலாம் ராஜராஜனின் மெய்கீர்த்திகள் 2, அதில் 91 வரிகளே உடையது இல்லையா. காலம் தொட்டு எழுதப்பட்டு தான் வருது. ஆனால் இது இரண்டாம் ராஜராஜன். சரியா. ஸோ அந்த மெய்கீர்த்திகளுடைய பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இரண்டாம் ராஜனுடைய பாடல் வரி தான் கிடச்சிருக்கும், முதலாம் ராஜராஜனுடைய பாடல் வரி இல்லை. ஸோ 1 மட்டும்தான் இங்கே சரியாக இருக்குது. 2, 3 தவறாக இருக்குது இல்லையா. ஸோ 75 ஆப்ஷன் டி. சரியா. ஸோ 75 கொஷினோட 10th நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் இதோட இந்த கிளாஸ் முடிச்சிக்கலாம். ஸோ அந்த பாடத்திட்டத்தின்படி கேட்கப்பட்ட 25 கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.